யோசனை அந்த இடத்துல வந்துச்சு. அப்போ அவங்க கையும் களவுமாக பிடிச்சு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் எப்படின்னா கல் எறிஞ்சு அந்த இடத்துலையே கொன்றுவாங்க. இப்போ ஜனங்கள் ஒரு பெரும் கூட்டமான ஜனங்கள் நிற்கிறாங்க, ரெடியாக கல்லை எடுத்துட்டு அடித்து கொல்றதுக்காகவே நிற்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரு, அமைதியாக உட்காந்து தரையில் எழுதுறாரு. அப்போ அந்த இடத்துல அந்த பெண் கூட யோசிச்சிருக்கலாம், இங்கே எல்லாம் அப்படி என்னை கொல்றதுக்கு வந்துட்டாங்களே, ஊன்னா எல்லாம் கல் எறிஞ்சு அந்த நிமிஷத்துலேயே அந்த செகண்டே கொண்டுருவாங்க, நிமிஷம் கூட இல்லை, அந்த செகண்டே கொண்டுருவாங்க. அப்போ அந்த பெண் யோசிச்சிருக்கலாம், ஐயோ ஆண்டவர் எடுத்துகிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்களே, இவர்கிட்ட எப்படியாச்சும் எனக்கு ஒரு நன்மை நடக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்த்து இங்கே நின்றுட்டுருக்கேனே. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஒன்றுமே பேசாமல் அவர் பாட்டுக்கு கீழே உக்காந்துட்ருக்காரு, அவர் பாட்டுக்கு ஏதோ தரையில் எழுதிட்டுருக்காரு. இப்போ நிறைய சூழ்நிலைகள் நம்ம கூட அப்படி யோசிப்போம், நான் ஆண்டவர் செய்வாருன்னு சொல்லி வரேன், ஆனால் ஆண்டவர் பார்த்தா மௌனமாக இருக்கார், ஒன்றுமே செய்யாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, யார் பாவம் உங்கள் பாவம் இல்லாத முதல்ல கல்லெறிட்டுன்னு சொல்லி அந்த பெண்ணை விடுவிக்கிறத பார்க்குறோம். அந்த சூழ்நிலை நான் இங்கே வச்சு பார்த்தேன். இப்போ நிறைய நேரங்களில் இந்த மாதிரியான சூழ்நிலை எதிர்க்கிறவங்க நிறைய சூழ்நிலைகள் அந்த மாதிரி வரும். நம்மளை முடிச்சு கட்டுறதுக்குன்னே சொல்லப்போனால் அப்படி சொல்லலாம், முடிச்சு கட்டுறதுக்குன்னே ஆட்கள் கங்கணம் கட்டி திரியிறாங்க, எப்போ அழிவாங்கன்னு சொல்லி பார்க்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையை கடந்து வரும்போது நிறைய நேரங்களில் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறது போல காணப்படுவார். இன்னொரு இடத்துல கூட அப்புறம் போகிறவர் போல காணப்படுவார். அவர் பாட்டுக்கு எங்கேயோ போகிற மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவர் நமக்காக தான் யோசிச்சுட்டு இருக்காருங்க. கீழே உக்காந்து எழுதினாரு, என்ன எழுதினார் நமக்கு தெரியல. ஆனால் அந்த இடத்துல ஒரு மன்னிப்பை அந்த ஸ்திரீக்கு அவர் கொடுக்கறத பார்க்குறோம். ஏன்னா சட்டப்படி அந்த இடத்துல அவங்க அடித்து கொண்டிருக்கணும், ஆனால் மறுபடியுமா ஒரு வாய்ப்பை, ஒரு மன்னிப்பை கொடுத்து இனி நீ பாவம் செய்யாதிருப்பாயகன்னு சொல்லி அனுப்புகிறார். ஸோ நிறைய நேரங்கள் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறது போல காணப்படலாம். ஆண்டவர் நமக்கான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். தீமையிலுடன் நம்ம கடந்து செல்லலாம், ஆனால் அது சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களாக இருக்குது. ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுறதான காரியங்களை அவர் செய்து கொண்டு இருக்கிறார். நமக்கு நேராக பார்க்கும்போது நமக்கு அது தெரியாது, ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இல்லை என்ன யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் நமக்காக, உங்கள் ஒவ்வொருவருக்காக, எனக்காக ஆண்டவர் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கார். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வச்சிருக்கிறாரு. அந்த நேரத்தில் அது வெளிப்படும். நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவரை பற்றி கொள்ளணும். சூழ்நிலையில் கண்டு நம்ம கலங்கி நிற்க வேண்டிய தேவையில்லை. ஆண்டவரை மேலே விசுவாசம் உள்ளவர்களாய், ஆண்டவர் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா பாடுகள் பிரச்சனைகள் நிறைய இருக்கும், அவைகள் எல்லாம் ஆண்டவர் எல்லாம். இந்த கதையை கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு ராஜா, மறுபடியும் நான் சொல்கிறேன், அதையே ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஒரு ராஜா வேட்டைக்கு போகிறதுக்காக தன்னோட மந்திரியோட போனாராம். போக இருக்கும்போது அப்போ என்னாச்சு, ஒரு நாள் என்னாச்சு, அவர் மாம்பழம் வெட்டுறதுக்கு, மாம்பழம்னு வச்சுக்கோமே, மாம்பழம் வெட்டும்போது என்ன பண்ணிட்டாரு, அந்த மந்திரி தன்னோட கையை வெட்டிட்டார். அப்போ ஆமாம் கையை வெட்டிட்டாரு. அப்போ சாரி அந்த ஆமாம் கையை வெட்டிட்டோம். ராஜாவை வெட்டினாரு. ஓகே, ராஜா கையை வெட்டிட்டார். எஸ், ராஜா கையை வெட்டிட்டார். அப்போ ராஜா கை வெட்டினோடனே இந்த மந்திரி என்ன சொன்னார், எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொன்னார். இந்த ராஜாவுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு, எனக்கு கை போயிருச்சு எல்லாம் நன்மைக்குன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்பாயிட்டு என்ன பண்ணார், தூக்கி ஜெயிலில் போட்டுட்டார். ஜெயிலில் போட்டுட்டு நீ இப்படி பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் போட்டுட்டு இவர் நாள் என்ன பண்ணுறாரு, இவர் வேட்டைக்கு போகிறார். இவர் வேட்டைக்கு போகும்போது என்னாச்சு, அங்கே இந்த காட்டுவாசிகள் எல்லாம் அவரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு இவங்களை ராஜாவை கட் பண்ணி சாப்பிட்றது அன்னைக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, பலி செலுத்தும் போது அதை எந்த ஒரு குறையும் இல்லாதவங்களை தான் பலி செலுத்துவாங்க. ஆமாம், எந்த ஒரு இது இருக்கக்கூடாது. அப்போ இந்த ராஜாவுக்கு அப்படி செக் பண்ணும்போது பார்த்தா ராஜாவுக்கு இந்த சுண்டு விரல் பாதியை காணும். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அடடா இவனை இந்த ராஜாவை பலி செலுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிப்பா ஐயா நீங்கள் போய்க்கோங்க
அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவருக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு, இந்த மந்திரி சொன்னது எல்லாம் நன்மைக்கேன்னு அவர் சொன்னது அன்னைக்கு தெரியல, இன்னைக்கு அது நிஜம்தான், என்னைக்கு இந்த கை விரல் போனது நன்மைக்கு தான் இது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். சொல்லிட்டு அவருக்கு நன்றி சொன்னார். அப்போ மந்திரி சொன்னாராம், நீங்கள் ஜெயிலில் என்னை போட்டது கூட நன்மைக்கு தான். இப்போ நான் உங்களோட வந்திருந்தா உங்களோட விரல் இல்லாதனால உங்களை விட்டுட்டாங்க, இப்போ ஒரு குறை இல்லாத எண்ணெயை பிடிச்சி பலி செலுத்தியிருப்பாங்க, அதனால் நீங்கள் ஜெயிலில் போட்டது கூட நல்ல நன்மைக்கே அப்படின்னு சொல்லி சார். அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா நடக்கிற எல்லா காரியமும் நன்மைக்காகவே தான். என்னென்ன நடக்குதோ எல்லாமே நன்மைக்காக தான். ஆண்டவர் செய்கிற எல்லாமே இது தீமைக்கானதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே நன்மைக்கு தான். இப்படியெல்லாம் நடக்கா, இந்த இது எங்களுடைய இதெல்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நிறைய நேரங்கள் நாங்கள் சொல்கிறதும் உண்டு. இல்லைன்னா இன்றைக்கி என்னென்னமோ அதெல்லாம் நடந்திருக்கும், என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. சேஃபான ஒரு இடத்துல நமக்காக அங்கே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, சேஃபான இடத்துல ஆண்டவர் வச்சிருக்காரு. என்ன நம்ம இப்போதைக்கு பார்க்க முடியல நம்மளால், ஆனால் அது பத்திரமா இருக்குது, எல்லாம் நன்மைக்கு. அதுவும் நடந்ததும் ஒரு நன்மைக்காக தான். இன்னும் ஆண்டவரே சொல்லியிருக்காரு, தீமைக்கல்ல சமாதானத்துக்கானது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் நடக்குதோ, நம்ம என்னெல்லாம் கடந்து வரோமோ எல்லாமே ஆண்டவர் நன்மைக்காக தான் வச்சிருக்காரு. சித்திமாவுக்கும் அதே தான், ஆண்டவர் நன்மைக்காக தான் அதையும் செஞ்சுருக்காரு. இல்லைன்னா அது இந்நேரம் எங்கே போயிருக்குன்னு தெரியாது. ஆண்டவர் நமக்கானதை நமக்குன்னு தான் வச்சிருக்காரு, அது யாரும் எடுத்துட்டு போக முடியாது. நமக்கானது நமக்கு தான், அது யாருக்கும் போகவும் போகாது. ஆண்டவர் நன்மைக்காக மாத்திரம்தான் எல்லாவற்றையும் நமக்கு செய்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியம் என்ன வேணா இருக்கலாம், என்ன சூழ்நிலையை நம்ம கடந்து வந்திருக்கலாம், அது எல்லாமே நன்மைக்கு. பலவீனம் இருக்கா, அதுவும் நன்மைக்கு. அந்த ஒரு குருடன் ஆண்டவர் இருக்கும்போது இவங்க டிசைபிள்ஸ் சீஷர்கள் கேட்குறாங்க, இது எதனால் இவன் குருடனாக இருக்கான், இவன் செஞ்ச பாவமா, இவனுடைய பெற்றோர்கள் செஞ்ச பாவமா, இல்லை வேற யாரும் அவங்க குடும்பத்தில் பெரியவர்கள் செய்த பாவமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், இது யார் செஞ்ச பாவமும் இல்லை, ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக தான் இந்த காரியம், இவன் குருடனார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களும் அப்படிதான். இது ஒரு வேளை இப்போ நம்ம தீயில நடக்கிற மாதிரி காணப்படலாம், தண்ணீரில் நடக்கிற மாதிரி காணப்படலாம், ஆனால் அது ஒரு நாள் ஆண்டவருடைய நாமம் அதனால மகிமைப்பட போகிறத நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம். அதுக்கு தான் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் சம்பவிக்குது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட நம்மளுடைய அந்த பாஸ்டர் சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொன்னார், உன்னை நாம மகிமைக்காக எங்களுக்கு நன்மை செய்யும் ஆண்டவரேன்ற ஒரு வார்த்தையை சொன்னார். உன்னுடைய நாம மகிமைக்காக நன்மை செய்யும், அந்த நன்மையின் மூலமா உன்னுடைய நாம மகிமைப்படணும். ஸோ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியமும் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுறதுக்கு, ஒன்று நமக்கு சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகள், தீமையல்ல சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகள். இன்னொன்று இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாது. இப்போ நடக்கிற காரியங்களெல்லாம் பார்த்து நிறைய பேர் நிறைய தூஷணமான வார்த்தைகளை சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் ஆண்டவர்னு போனாங்களே, இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் அவை எல்லாம் வச்சையும் ஆண்டவர் ஒரு க்ஷண நேரத்தில் மாற்ற முடியும். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அதை செய்வார் ஆண்டவர். ஒருவேளை அந்த 29:11 சொல்லியிருக்கிறபடி 29:11 அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகள். தீமைக்கு அல்ல. நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியம் தீமைக்கானது அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. நம்ம கடந்து வருகிற எல்லா காரியமும் ஆண்டவர் சமாதானத்துக்காகவே செய்கிறார். நம்ம போட்டு எல்லாவற்றையும் நம்ம மேலே வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, என்னோட மேலே பாரங்களை எல்லாம் என் மேலே வைத்து விடுங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். எல்லாவற்றையும் அவர் மேலே வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம். ஆனால் நம்ம நிறைய நேரங்கள் அது செய்யறதில்லை. இப்போ பஸ்ஸில் ஒருத்தவங்க மூட்டை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய மூட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க, வண்டியிலையோ பஸ்ஸிலையோ ஏறிட்டாங்க, ஏறிட்டும் மறுபடியும் தலை மேலேயே வச்சுட்டு
உக்காந்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வண்டி எந்த வண்டியில் நம்ம போகிறோமோ அதில் இறக்கி வைக்கலாம். ஏசப்பா அதுக்கு தான் இருக்கார், இறக்கி வையுங்கன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் நம்ம தான் போட்டு எல்லா நேரத்தையும் எல்லாத்தையும் போட்டு நம்ம மேலேயே வச்சுக்கணும். வேதத்தில் பார்த்தோம்னா நிறைய பேர் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை கடந்து வந்திருக்காங்க, நிறைய காரியங்களை கடந்து வந்திருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து போனாங்க, பின்னாடி எதிரிகள் வராங்க, பெரிய திரக்கூட்டமான சேனைகள் துரத்திட்டு வராங்க, முன்னாடி பெரிய கடல், எங்கேயுமே தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை, பின்னாடியும் போக முடியாது முன்னாடியும் போக முடியாது. அந்த நேரத்தை யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருந்திருக்கும் அவங்களுடைய. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு அவங்க போனாங்க, கீழ்ப்படிஞ்சு போனாங்க. அந்த ஆண்டவர் வழி திறக்க பண்ணினார், போனாங்க. அந்த இடத்துல கூட யோசிச்சிருக்கலாம், இப்படி இவ்வளோ பெரிய கடல் நிற்கிது, இவ்வளோ பெரிய சமுத்திரம் நிற்கிது, திடீர்னு நம்ம போகும்போது மூடிடுச்சுன்னா யோசிச்சிருக்கலாம். ஏன்னா அந்த இந்த பெரிய சுறா மீனை எல்லாம் பார்த்தோம்னா, அந்த வெயிலெல்லாம் பார்த்தோம்னா நம்மெல்லாம் அதுக்கு முன்னாடி கொசு மாதிரி இருப்போம். அப்போ அவங்க யோசிச்சிருக்கலாம், ஒருவேளை அந்த மீன் முழுங்கிருமோ நம்மளைய, இல்லை இது கடல் நம்மளை மூடிருமோ, எல்லாம் யோசிச்சிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அவங்க யோசிக்கவே இல்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு முன்னோக்கி போனாங்க. அதே போல தான் தானியேலும் சிங்கக்கவியில் போட்டாங்க. சிங்கம்னா சும்மா இல்லை, பசியாக இருக்கிற சிங்கம். கீழே அந்த போட்ட அடுத்தவங்களை போட்டவங்க பார்த்தா கீழே இறங்குறதுக்கு முன்னாடி அவங்கள பிச்சு போட்டுச்சு. அதே சிங்கங்கள் தான் தானியேல் இருக்கும்போது இருந்துச்சு. ஆனால் ஒன்றுமே பண்ணலை சிங்கங்கள். அந்த ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சு ஆண்டவர் மேலே. நான் அப்படியே சிங்கக்கெபிக்குள்ளே போனாலும் ஆண்டவர் என்னை தப்பு வைப்பார். அதே போல் தான் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் தீயில தூக்கி போட்டாங்க. எப்பவும் 1 மடங்கு இருக்கிறது 7 மடங்கு ஜாஸ்தி பண்ணினாங்க. உள்ளே கொண்டாந்து போட வந்த அந்த செக்யூரிட்டியா, அந்த வீரர்கள், காவலாளிகள், அவங்க கருகி அந்த உள்ள பக்கத்தில் வர்றதுக்கு முன்னாடி அவங்க கருகி விழுந்து செத்தாச்சு. ஆனால் இவங்களுக்கு அந்த முடியை கூட கருகலை. ஏன்னா அந்த முடியை கூட ஆண்டவர் எண்ணி இருக்கார். அந்த முடி கூட கருகலை. அந்த கருகின தீ வாசம் அவங்க மேலே வரவே இல்லை. அந்த தீக்குள்ளே உலாவினாங்க. ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். ஸோ எல்லாரும் இந்த மாதிரி பாதைகள் எல்லாரும் கடந்து வந்திருக்காங்க. அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் வழி நடத்தி போனார். யாரையும் கைவிடலை. எந்த இடத்துலையுமே நம்ம சொல்ல முடியாது ஆண்டவர் இந்த மாதிரி கடந்து வந்தாங்க, ஆண்டவர் அவங்கள விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் சொல்ல முடியாது. அவங்களாம் போனால் உண்டு, ஆனால் ஆண்டவர் யாரையும் விடலை. அப்போ அவர்களே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளையும் பாதுகாக்கிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இப்போ என்ன சூழ்நிலை வந்தாலும், தண்ணீரை கடக்கிற மாதிரி இருந்தாலும் ஆண்டவர் பாதுகாக்க வல்லவர். தீயில இருந்தாலும் நமக்கு என்ன பாதையில் நமக்கு இப்ப கடந்து வந்துட்டு இருந்தாலும் நம்மளை தனியை விட்டு தவிக்க விட்டுட்டு அவர் வேடிக்கை பார்க்கிற தெய்வம் அல்ல. என்ன சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம கூட இருக்கிற தெய்வம் நம்மளுடைய தெய்வம். நம்மளுடைய எதிர்காலங்கள் எல்லாம் வச்சு அறிந்திருக்கிறார். ஆரம்பத்துல பார்த்தோம்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு தர உங்கள் நினைவுகளை அறிவேன் என்று சொல்லி அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்த தேவனாயிருக்க நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் அறிந்த தேவனாயிருக்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான. நம்ம கடந்து வருகிற எல்லா பாதையும் என்ன வேணா இருக்கலாம், என்ன பிரச்சனையா இருக்கலாம், எல்லாமே ஒருவேளை தீமை போல நமக்கு காணப்படலாம். அது எல்லாமே சமாதானத்துக்கு முடிவில் நமக்கு சமாதானம், அதன் மூலமா ஆண்டவருடைய நாமமும் நம்ம மூலமா மகிமைப்படும். நம்ம எல்லாருக்கும் அன்களை முடிச்சது. ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ சொன்ன நல்ல வாக்கு தத்துவத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் சப்பா. எங்களுடைய ஆண்டவரே காலங்கள் எல்லாம் அப்படி கருத்தில் இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். நாங்கள் கடந்து வருகிற எல்லா பாதைகளையும்
நீங்க அறிந்த தெய்வனாய் இருக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லப்பா, ஒன்றும் இல்ல சுவாமி, ஒன்று உமக்கு மறைவானது அல்லப்பா. அவைகள் எல்லாம் கர்த்தாவே சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகளா இருக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நிறைய நேரங்கள் அப்பா எங்களுடைய கவலைகளை எல்லாம் எங்கள் மேல நாங்க வைத்து கொண்டு நாங்க சுமந்து திரிவது உண்டு அப்பா. நீங்க சொல்லுகிறீங்க எங்களுடைய பாடுகள், பிரச்சனைகள், கவலைகள் எல்லாவற்றிலும் வெற்றியை கர்த்தாவுடைய பாதத்தண்ணில் உண்மையில் வைக்க தேவன் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்கப்பா. நாங்க கடந்து வருகிற பாதைகள் எல்லாவற்றையும் அப்பா உங்களுடைய பாதத்தண்டையில இன்றைக்கு நாங்க இறக்கி வைக்கிறோம் சுவாமி. இனிமேல் இதை குறித்து நாங்க கவலைப்பட போறது இல்லப்பா. எதை குறித்து நாங்க கவலைப்பட போறது இல்லப்பா. எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ள போறதுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகளை நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா, நன்றி செலுத்துகிறோம். நன்மையான காரியங்களுக்காக ஆண்டவரே நீங்க எங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் நன்மைக்காக நீங்க செய்கிற தெய்வமாய் நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். வேதத்துல அநேக காரியங்களை நாங்க தியானித்த சுவாமி, நீங்க ஒருவரை கூட கைவிடலப்பா. கைவிடாத தெய்வமாய் அவர்களை வழிநடத்தின தெய்வன் அப்பா நீர் இன்றைக்கும் நீங்க மாறாதவராய் இருக்கிறீங்க. வசனத்துல நாங்க வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க வாசிக்கிறோம் சுவாமி. அதை எங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். எங்களுடைய நன்மையா எல்லா காரியங்களையும் சுவாமி நீங்க நன்மையாய் எங்களுக்கு மாற்ற போறதுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். உண்மை மாத்திரம் நாங்க சார்ந்திருக்க, உண்மை மாத்திரம் நாங்க பற்றிக்கொள்ள, உண்மை மாத்திரம் நாங்க நோக்கி பார்க்க, ஆண்டவரே உண்மை மாத்திரம் எங்களுடைய விசுவாசத்தை வைக்க தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை நாங்க காணாதபடி ஆண்டவரே எங்களுடைய கண்மலையாகிய உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்க தேவன் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்கிற பர்வதமாகிய உண்மை மாத்திரம் நாங்க நோக்கி பார்க்க தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அப்பா ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துல நாங்க அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய எதிர்காலங்கள் எல்லாம் உங்களுடைய கரத்துல இருக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். ஒரு குழந்தையை போலப்பா நாங்க கவலை இல்லாமல் எங்களுடைய தகப்பனார் எங்களை நடத்தி செல்கிறார் என்ற விசுவாசத்தோடு நிச்சயத்தோடு கர்த்தாவை நாங்க முன்னேறி செல்ல தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்க செபிக்கிறோம். இந்த நாள் அந்த விசேஷித்த கிருபை எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க தந்துள்ளபடியாக நாங்க செபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உடைய பாதத்தண்டையில நாங்க வருகிறோம். கடந்து வருகிற எல்லா பாதைகளையும் தேவன் அறிந்திருக்கிறீங்க அப்பா. நமக்கு மறைவான காரியம் ஒன்றுமில்லப்பா. எல்லாவற்றையும் சுவாமி நீங்க சமாதானத்துக்கு ஏதுவாய் நீங்க மாற்ற போறதுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். இந்த நாம மகிமைக்காய் நீங்க எல்லாவற்றையும் நன்மையாய் செய்ய போறதுக்காக நாங்க நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் இந்த கருத்துல நாங்க அர்ப்பணிக்கிறோம். ஒரு குடும்பத்தையும் பேர் பேராய் இந்த கருத்துல நாங்க அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. தேவன் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ள போறதுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பிப்ரவரி மாதத்தின் கடைசி ஞாயிறுல இந்த எல்லா இதையும் நாங்க உங்களுடைய பாதத்தண்டையில நாங்க வைக்கிறோம். எங்களுடைய கவலைகள், எங்களுடைய வாரங்கள், பாடுகள், பிரச்சனைகள், எங்களுடைய எல்லாவற்றையும் இந்த கருத்துல நாங்க